ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபாத்தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 16 பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 44, 45. பதம் 44. புஞ்சீத தைர் அனுஜ்ஞாத சேஷ்ட சேஷம் சபாஜிதை பிரம்மச்சாரி அத தத்ராத்ரியாம் ஸ்வோபூதே பிரதமே அகனி. பதம் 45. ஸ்நாத சுச்சிர் யதே உக்தேன விதினா சுசமாஹித பயசா ஸ்நாபயித்வா அர்ச்சேத் யாவத் விரத சமாபனம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். புஞ்சீத பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும். தை பிராமணர்களால் அனுஜ்ஞாத அனுமதிக்கப்பட்டதும், ச இஷ்டா நண்பர்களுடனும் உறவினர்களுடனும், சேஷம் மீதத்தை, சபாஜிதை சரியாக கௌரவிக்கப்பட்ட, பிரம்மச்சாரி பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தல், அத நிச்சயமாக, தத்ராத்ரியாம் இரவில், ஸ்வபூதே இரவின் முடிவில் காலை நேரம் வரும்போது, பிரதமே அகனி முதல் நாளன்று, ஸ்நாத நீராடி, சுச்சி தூய்மையடைந்து, யதா உக்தேன முன்பே குறிப்பிடப்பட்டதைப் போல, விதனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதன் மூலமாக, சுசமாஹித மிகவும் கவனத்துடன், பயசா பாலால், ஸ்நாபயித்வா விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்து, அர்ச்சேத் அர்ச்சனை செய்ய வேண்டும், யாவத் இருக்கும் வரை, விரத சமாபனம் வழிபாட்டு நேரம் நிறைவு பெறாமல். டிரான்ஸ்லேஷன். தான் உணவளித்த மரியாதைக்குரிய பிராமணர்களை ஒருவர் முறையாக கௌரவிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுடைய அனுமதியை பெற்று அவர் தனது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பிரசாதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும். அன்றிரவு உறுதியான பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து மறுநாள் காலையில் மீண்டும் நீராடிய பின் தூய்மையாகவும் கவனத்துடனும் விஷ்ணுவின் விக்கிரகத்தை பாலால் அபிஷேகம் செய்து ஏற்கனவே தெளிவாக குறிப்பிடப்பட்ட முறைகளின்படி அவரை வழிபட வேண்டும். பதம் 46. பயோ பக்ஷோ விரதம் இதம் சரேத்விஷ்ணு அர்ச்சனா திருத பூர்வவத் ஜூஹூயாத் அக்னிம் பிராமணாம்ஸ்ச அபி போஜயேத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பயக பக்ஷ பாலை மட்டுமே பருகுபவர், விரதம் இதம் இந்த வழிபாட்டு முறையுடன் கூடிய ஒரு விரதத்தை, சரேத் ஒருவர் நிறைவேற்ற வேண்டும். விஷ்ணு அர்ச்சனா அதிருத பெரும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பகவான் விஷ்ணுவை வழிபட்டு, பூர்வவத் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல, ஜூஹோயாத் ஒருவர் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அக்னிம் யாகத்தீயில், பிராமணர்களுக்கு, ச அபி அத்துடன், போஜயேத் உணவளிக்க வேண்டும். டிரான்ஸ்லேஷன். ஒருவர் பெரும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பகவான் விஷ்ணுவை ஆராதனை செய்து பாலை மட்டுமே உட்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். யாகத்தீயிலும் ஒருவர் அர்ப்பணங்களை செய்து ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 16 பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 44, 45, 46 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது. ஹரி போல்.